குழந்தைகள் படுத்துற பாடு இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு நான் வரேன். இன்னைக்கு மஞ்சரி அவர்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் அந்த தீபக் அவர்கள் டிசர்வ் பண்றாருன்னு. ஏன்னா வீட்டுல இருந்து எந்த பொருளையும் அவங்க வேஸ்ட் பண்ணல, யாரையும் வந்து டார்ச்சர் பண்ணல பிசிக்கலா. அவர் மைண்ட் ரொம்ப கேம் விளையாடுறதுனால ஐ திங்க் அவர் டிசர்வ் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையில வந்து இந்த கோவா கேங்கே உடஞ்சிருச்சு. நான் காலையில வந்து சத்யாவிக்கிட்டே அன்ஷிதா கிட்ட வெளில போனா கூட பேசுவேன் அப்படின்னு சொன்னே ஜாக்லின் மூஞ்சி எல்லாம் மாறி போச்சு. ஐ திங்க் ஜெஃப்ரியும் சரி ரயானும் சரி கேமை விளையாடுறாங்க. ஆனா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க கேமை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்களோ அப்படி எனக்கு வந்து தோணுது. அண்ட் அதே மாதிரி வந்து ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு. ராணவ் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து கார்னர்லயே போய் உட்காரு இந்த மாதிரி பேசுனதே திருப்பி பேசுறேன். அதுக்கப்புறம் நைட்டு வேற ஒரு சண்டை வந்தது அவங்களுக்குள்ள. அவர் சம்மந்தமே இல்லாம ரயானை வந்து நீ ஒரு பப்படு இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் அவர் பேசுறதே தெரிய கடைசி அவர் சாரி கெட்டு போயிடுறாரு. அது பேசுறது ஒழுங்கா பேசலாம், ஏன் தான் ராணுவ போய் மாட்டிக்கிறாரோ எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஸ்வீட் கிரேவிங் சர்ஷிகாவுக்கு வந்ததுக்காக எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷால் வந்து த்ரூ அவுட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்பயுமே நியாயம் பேசுகிற முத்துக்குமரனும் அவங்களுக்கு சேர்த்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தவங்களோட கிரேவிங்ஸ்க்காக எதுக்கு மொத்த வீட்டுக்கும் அது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை ஜெஃப்ரி வந்து கோவப்பட்டதுமே எதுக்கு நான் புரியல. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குது நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.